ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீது சலாமி துணைவினர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரொன்றால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி ஆண்டியிருக்கிறார். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வை இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் பயனுள்ள ஒரு வழிமுறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு நம்முடைய வாழ்வியலை அமைத்து செயல்பட வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன் 23வது அத்தியாயம் 115வது வசனம் மனித சமூகத்தை நோக்கி கேள்வி எழுப்புகிறார். அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், உங்களை வீணாக படைத்துள்ளோம் என்றும் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் நினைத்து விட்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். உங்களை படைச்சதெல்லாம் நான் வீணுக்கு படைச்சிருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் மனித சமூகத்தை நோக்கி ஒரு கேள்வியாக எழுப்புகிறான். இப்ப இறைவனுடைய இந்த கேள்வியில் என்ன இருக்கிறதுனா, மனிதனை வீணுக்காக படைக்கல, பயனுள்ள அடிப்படையில் தான் படைத்திருக்கிறான் என்பதை இந்த செய்திகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தீமையை கண்டால் கையால் தடுங்கள், நாவால் தடுங்கள், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் மனதால் அதை விட்டு ஒதுங்கி இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு தீமை நம் கண்ணுக்கு முன்பாக நடக்கிற பொழுது அதை தடுக்கிற சக்தி நமக்கு இருந்தால் கையால போய் அதை தடுத்துரும். கையால தடுப்பதற்கான சக்தி இல்லை என்று சொன்னால் நாவால் தடுக்க வேண்டும். நாவால் தடுக்கிற சக்தி கூட இல்லை என்று சொன்னால் மனதால் ஒதுங்கி இருக்க வேண்டும். இது ஈமானினுடைய கடைசி நிலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய அருளால் நமக்கு இன்னைக்கு அப்படி இல்லை. கையால தடுக்கிற சக்தி இல்லைன்னு சொன்னாலும் நாவால் தடுக்கிற சக்தி நமக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு நாவால் தடுக்க முடியும் என்று சொன்னால், நம் நாவிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு சொற்பிரயோகங்களும் தீமை செய்கிறவனுடைய உள்ளங்களை துளைத்து எடுக்கிற அளவுக்கு நம்மால் பேச முடியும். அப்படி ஒரு வல்லமையும் ஆற்றலையும் ரப்புல் ஆலமீன் நேர்வழி அடைந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறான். இதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப நாம திருக்குறான்ல இறைவன் என்ன சொல்றான், உங்களை நான் வீணுக்காக படைக்கல, நீங்க என்ன செய்யாதீங்க, அலட்சியமா இந்த உலகத்துல இருக்காதீங்க, உங்களுக்கு கண்ணுக்கு முன்பாக நடக்கிற எல்லா தீமைகளையும் அழித்தொழிப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப நம்மீது இருக்கக்கூடிய கடமைகளும் பொறுப்புகளும் ஏராளம் இருக்கின்றன அப்படிங்கிறது யதார்த்தமான நடைமுறை உண்மை. இது யாரால் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. நாம் இருக்கிற பகுதியில, நாம் வசிக்கிற ஊர்கள்ல நம்முடைய ஊரின் நிலைமைய வெளியில போய் கண்ணியமா எடுத்து சொல்லிட முடியாது. எங்க ஊரில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் சகாபாக்களுக்கு நெருக்கமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா யாரையும் சொல்லிட முடியாது. இந்த ஊருக்கு வரும்போது எல்லாரும் என்ன செஞ்சுக்குருவாங்க,
இவ்வளவு ஒரு மோசமான மக்களாக வாழுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோமே. இறைவன் தடுத்த எல்லா காரியங்களும் நாம் வாழுகிற ஊரில் பகிரங்கமாக செய்யப்படுகிற காட்சிகளை பார்க்கிறோம். இறைவன் தடுத்த காரியங்கள், அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற ரப்புல் ஆலமீன் எதை தடுத்தானோ, அடே இதை செய்தால் நீ மறுமை நாளில் நரகத்தில் விழுவாய் என்று சொன்ன காரியங்களை கூட இன்றைக்கு துணிச்சலாக பகிரங்கமாக வெட்கமில்லாமல் செய்கிற ஒரு சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் நாம் வாழுகிற ஊரில் மாறி போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்ப நமக்கு எவ்வளவு கடமை இருக்கு. நாம மது அருந்த மாட்டோம், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க மாட்டோம், திருட மாட்டோம், அடுத்தவர்களுடைய பொருளின் மீது ஆசைப்பட மாட்டோம், புறம் பேச மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், கோல் சொல்ல மாட்டோம், தீமைகளை வெறுக்கிறோம். வெறுக்கிறவர்களாக இருக்கிற நாம் நமக்கு கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லா தீமைகளையும் பார்த்து கொண்டு எப்படி அங்கீகரிப்பது? அப்ப இதையெல்லாம் நாவால் தடுக்கிற சக்தி நமக்கு இருக்கிறது. அப்ப அதற்கான களப்பணிகளை செய்கிற பொழுது நாம் வாழுகிற ஊரில் நம்முடைய சந்ததிகள், இன்றைக்கு வாழுகிற முஸ்லீமுடைய சந்ததிகள் நாளைக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், கண்ணியமான ஒரு வாழ்வியலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு வெட்கமில்லாமல் செய்கிற எல்லா தீமைகளும் ஒழிக்கப்பட வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நீங்கள் தீமையை கண்டால் கையால் தடுங்கள், நாவால் தடுங்கள். முடியலையா, ஒதுங்கி எங்கிட்டாவது போய் ஒதுங்கி போக முடியுமா? தடுக்கிற சக்தி இருக்கு. அப்ப தடுப்பதற்கான வழி என்ன அப்படின்னா, இந்த தீமைகளை அழித்தொழிப்பதற்கான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். என்ன மாதிரியான ஒரு இலக்கு அப்படின்னா, மரணம் தான் அதனுடைய இலக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான். யாரா மரணிக்கதான் போறோம், நிரந்தரமா வாழ போறதில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஐனமா தகூனு யுதுரிக்குமுல்லாஹு மௌத் வலம் குன்தும் ஃபி ஃபுரூஜின் முஸ்ஸய்யரா, இரும்பினால் கட்டப்பட்ட கோட்டை கொத்தரங்களில் நீங்கள் இருந்த போதிலும் சரியே, உங்களுக்கு மரணம் வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மரணத்தை நோக்கி பயணிக்கிற நேர்வழி பெற்ற நாம் இந்த தீமைகளை அழித்தொழிப்பது என்பது மிகவும் எளிதான காரியம். எவன் இந்த உலகத்தில் தீமைகளை மிகைத்து செய்கிறானோ அவன் செய்வதற்கான அடிப்படை என்னன்னா, இந்த உலகத்தின் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய மோகம், பாசம். அதனால மதுவிலே மூழ்கி திளைக்கிறான், மாதுவிலே மூழ்கி திளைக்கிறான், சூதுகளில் மூழ்கி திளைக்கிறான். அகிலத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைக்கவும் தயங்காதவனாக வாழ்க்கை நடத்துகிறான். அப்ப இது போன்ற பெரும்பாவங்களை எல்லாம், தீமைகளை எல்லாம் அழித்தொழிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு நல்லா தெரியும் செத்து போயிருவோம் அப்படின்னு. செத்து போறது மட்டுமில்ல, சாவை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு மூமின் 5 நேர தொழுகையை பேணி தொழுகிறானோ, இறைவன் விதியாக்கிய கடமைகளை நிறைவேற்றுகிறானோ, அதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம். அந்த மறுமை வாழ்க்கைக்காகத்தான் இறைவன் சொன்ன எல்லா கட்டளைகளையும் இந்த உலகத்தில் அவன் இயன்ற வரைக்கும் ஓடி ஓடி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி கடைபிடிக்கிற நமக்கு இந்த தீமை ஒரு அர்த்தம். எந்த அளவுக்கு தீமை பெருகி போச்சு என்று சொன்னால், மது அருந்துவது ஒரு காலத்துல ஊருக்கு வெளியில போய் ஒதுக்குப்புறமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? ஊருக்குள்ள மக்கள் வசிக்கிற பகுதியில மது அருந்துகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இவர்களை போன்றவர்கள் பகிரங்கமாக ஊருக்குள்ள இந்த தீமைகளை உட்கார்ந்து செய்வதை நாம் கண்டும் காணாமல் இருந்தோம் என்று சொன்னால், இவர்களை பார்க்கிற சிறார்கள், நம்முடைய சந்ததிகள் என்ன செய்வாங்க? நாமும் குடிக்கலாம் போல, நாமும் போதையில் துளைத்து திரியலாம் என்று நினைப்பார்கள். நிறைய பேர் புகைப்பிடிப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன?
பெத்த தகப்பன் புள்ளைகிட்ட சிகரெட் வாங்கிட்டு சொல்லுவான், போடா மகனே 2 சிகரெட் வாங்கிட்டு வாங்குவான். ஒரு நாள் வாங்கிட்டு வருவான், 2ஆவது நாள் வாங்கிட்டு வருவான், 3ஆவது நாள் வாங்கிட்டு வருவான், 4ஆவது நாள் டெய்லி நம்ம அத்தா இதை வாயில வைக்கிறாரு, புகையுது, நெருப்பு வருது, நாம வச்சு பார்ப்போம் சொல்லி வச்சு பார்ப்போம். 5ஆவது நாள் என்ன பண்ணுவான், கல்ல திறமை எங்கிட்ட போய் பத்த வச்சு குடிச்சு பார்ப்பான். அப்படியே போறவங்க குடிகாரன மாறி போயிடும். அதான் இன்னைக்கு நிலைமையை பார்க்கிறோம். 40 வருஷம் 50 வருஷம் இந்த ஊர்ல நாங்க வசிக்கிறோம். நாங்க அந்த காலத்து ஆளு, இந்த காலத்து ஆளு. என்ன பெருமை, குடிகார பயல வளர்ந்துருக்க. குடிகாரனா வளர்ந்திருக்கிறது ஒரு பெருமையா? மதுவில் மூழ்கி திளைப்பது ஒரு பெருமையா? விபச்சாரம் பெருகி வழிவதில் ஒரு பெருமையா? வட்டி ஊரெல்லாம் பெருத்து வழியுது, அதுல ஒரு பெருமையா? தீமைகள் பெருகி இருக்கிற இந்த சமூகத்தை கண்டு அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் வெறுக்கிறான். என்னை புறக்கணிக்கிற, என் தூதரை புறக்கணிக்கிற, என் போதனையை புறக்கணிக்கிற உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. சும்மா கிடையாது. எந்த தீமையை ரப்புல் ஆலமீன் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தூதரை அனுப்பினானோ அந்த தூதருடைய பெயர்களை சொல்லி அபாண்டமான காரியங்கள் நடக்கிறத பார்க்கணும். நமக்கான கடமை எவ்வளவு இருக்கு. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பொறுப்பு என்பது மிகப்பெரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல் அதுதான். மக்காவிலே 13 ஆண்டுகள், மதீனாவிலே 10 ஆண்டுகள், 23 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். மதுவிலே துளை திளைத்து கிடந்த அந்த சமூகம் இறைவன் தடுத்த ஒரு காரணத்துக்காக ஆறுகளாக ஓடியது. விபச்சாரத்திலே ஊறி திளைத்த அந்த சமூகம் வெட்கத்தினுடைய உச்சகட்டத்திற்கு சென்றது. இன்னைக்கு அப்படி இருக்கா சமூகம்? முஸ்லிம்கள் அப்படி இருக்கிறார்களா? அப்படி கிடையாது. முஸ்லிம்கள் இன்னைக்கு நீங்க வந்து பார்த்தாங்கன்னு வைங்க, ஏமாத்துறதுல இருந்து, திருடுறதுல இருந்து, கொள்ளையடிக்கிறதுல இருந்து, பொய் சொல்றதுல இருந்து, மது வருது, விபச்சாரம், திருட்டு, இணை வைப்பு, எல்லா பாவ காரியத்துக்கும் மொத்த குத்தகை யாருன்னா முஸ்லிம். அப்போ இந்த தீமையெல்லாம் ஒழித்தால்தான் மகளாக்களா பெருகி பிரச்சனை இல்லை. முஸ்லிம்கள் வசிக்கிற பகுதி அதுல ஒரு பெருமையும் இல்லை. முஸ்லிம்கள் என்று சொன்னால் ஒழுக்க சீலர்கள் அப்படிங்கிற பார்வை இருக்கணும், அப்படிங்கிற சிந்தனை இருக்கணும். அப்படி இன்னைக்கு இருக்குதா? ஒன்னா நம்பர் சல்லி பய யாரு இங்க இருக்கிற முஸ்லிம்? நாம சொல்லல, முஸ்லிம் அல்லாதவன் சொல்றான். வெறுப்புல சொல்றானா? செயலை பார்த்து சொல்லுகிறான். 100 பொம்பளை பிள்ளைங்க நடந்து போற ஒரு பாதையில, 10 சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஒரு பாதையில கோட்டை உடைச்சு தண்ணி அடிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறவன் பூரா யாரு? முஸ்லீம். அல்லாஹ் என்று பெயரை சொல்லுகிறவன், தூதர் என்று பெயரை சொல்லுகிறவன், மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறவன். அப்ப இந்த தீமை எல்லாம் ஒழிக்கணும்னா அல்லாஹ் நம்மளை வீணுக்கு படைக்கல. சும்மா உங்களை நீங்க என்னிட்ட வந்துருவீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வீணுக்காக உங்களை படைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? குந்தும் ஹைர உம்மத், உங்களை சிறந்த சமுதாயம் எது தெரியுமா? உங்களை சிறந்த சமுதாயம் யார் நன்மையை ஏறி தீமையை தடுக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த சமுதாயம். சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கான ஒரு வழி என்னன்னா பிரச்சார பணி, தீமைகளை நாவால் தடுக்கிற பணி. கையால தடுக்க முடியாது, தடுக்கிறதுக்கான அந்த சக்தி நம்ம கிட்ட கிடையாது. காரணம் என்ன? சட்டம், சட்டத்தினுடைய வழிமுறை வேற இருக்கு. சட்டமே வழி செய்திருக்கிறது, நீ நாவால் தடு. படைத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நாவால் தீமையை தடுங்கள். சொல்ல தயக்கம் தீமை பெருகுது. அப்ப நாம இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைத்திருந்தால்
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் நினைத்திருந்தால் இந்த ஏகத்துவம் இன்றைக்கு நம்மளவில் வந்து சேர்ந்திருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கவலையினுடைய அடிப்படை என்ன? வரலாறுகளை எடுத்து படித்து பார்த்தால் உலக மகா தலைவர், உத்தம தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல் தான். அப்படி ஒரு கவலை, ஒரு தூர நோக்கு பார்வை, ஒரு தொலைதூர நோக்கு சிந்தனை. தாயிப் நகரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரச்சாரத்துக்கு போனாங்களே, 10 ஆண்டுகளாக மக்காவில் பிரச்சாரம் செய்து பிரச்சாரத்தினுடைய வேகம் எடுக்கல, ஏகத்துவத்தின்பால் பெரும்பான்மையான மக்கள் ஈர்க்கப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சத்தியத்தை சொல்வதற்காக இஸ்லாத்தை ஏற்காத அபூ தாலிப் பக்கபலமாக இருந்தார். அவர் மரணத்திற்கு பிறகு சுதந்திரமாக தாவா பணிகளை மேற்கொள்ள முடியல. ஊர் நீக்கம் செய்கிறான், ஊரை விட்டு விரட்டுகிறான், பேசுவதை தடுக்கிறான், சொன்னால் குரல் வலையை நெருக்கிறான் என்கிற நிலை வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப்புக்கு சென்று அங்குள்ள தலைவர்களை சந்தித்தார்கள். அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு ஒருபோதும் இணை வைக்காதீங்க என்று சொன்னார்கள். அன்னைக்கு அவன் என்ன சொன்ன அந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு இணை வைக்கிற தலைவர்கள் பேசுகிற அதே வார்த்தை அன்றைக்கும் பேசினான். இன்றைக்கு கொடியேற்றுறவன் போய் சொல்லி பாருங்க, தர்கால போய் கொடியேற்றுறான்ல, கொடிக்கு மேல கும்பம் வைக்கிறான்ல, அதுக்கு சந்தனம் போடுறான்ல, அதன் பேர்ல அன்னதானம் வழங்குறான்ல, அந்த தலைவரிடத்துல போய் சொல்லி பாருங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்பான். நம்மளை பார்த்து, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? உங்களைத்தான் அல்லாஹ் சொல்ல சொன்னானா? எங்க அஜரத்துகள் சும்மா தானே இருக்கிறாங்க சொல்லுவோம். இதே மாதிரி அன்னைக்கு உள்ள தலைவர்கள் சொன்னாங்க, உங்களதான் தூதரா தேர்ந்தெடுக்கணுமா? எங்களில் எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறோம், எங்களை யாருமே தேர்ந்தெடுக்கலைங்க, உங்களை தான் தேர்ந்தெடுத்தானா? உங்களுக்கு வேற பணியே கிடையாதா என்று கேலியும் கிண்டலும் செய்து அல்லாஹ்வுடைய தூதரை மதியாமல் விரட்டினான். விரட்டினதோடு மட்டுமல்ல, சிறுவர்களுடைய கையில் கற்களை கொடுத்து அடித்து விரட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு சென்ற ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கல் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட தாயிபை விட்டு வெளியே ஓடி வருகிறார்கள். 10 பெரியவங்க கல் எடுத்து அடிக்கிறது ஒரு விஷயம், கல் எடுக்க மேல கையால் அடிப்பான். சின்ன பையங்க விட்டு கையில கல்லை விட்டு அடிச்சா ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ. உலகத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய மனுஷன் போய் ஒரு சின்ன பையன் அடி வாங்கிட்டு வந்துட்டாரா, இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்க போயுமே ஒரு சின்ன பையன் அடி வாங்கிட்டு வந்துட்டே அப்படி கேவலப்படுத்தணுமா? அப்படி கேவலப்படுத்தும் விதமாக சிறுவர்களை விட்டு கற்களை கொண்டு எறிந்தார்கள். ரத்தம் செட்ட சொட்ட ஓடி வந்து தாயிபுடைய எல்லையில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் விழுந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பட்ட சிரமங்களிலே பெரும் சிரமம் எது? தாயிபில் ஏற்பட்ட சிரமம் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் 23 ஆண்டு காலம் துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அவர்கள் சிலாயித்து சொல்லுகிற பெருந்துன்பம் எதுனா தாயிபில் ஏற்பட்ட துன்பம் தான். வரலாற்றில் அப்படியே பதிக்கப்பட்டு அந்த மாதிரியான இடத்துல அகிலத்தை படைத்த ரப்பு அவனுக்கு பொறுக்கல. என் தூதரை யாரா அடிச்சு விரட்டுறீங்க? 2 வானவர்களை அங்கே இறக்கினான். ஜிப்ரீல் வந்தார், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் கேட்டார், முஹம்மதே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த தாயிபுடைய 2 மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வானவர்களுக்கு நான் உத்தரவிடுகிறேன், அப்படியே தாயிபை நெருக்கி விடுவார்கள் அப்படின்னா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? அப்படி ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும். அப்படி செஞ்சிடாதீங்க, இவர்கள் இன்றைக்கு திருந்தவில்லை என்று சொன்னால் இவர்களுடைய சந்ததிகள் மாறுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய பகுதி தாயிப், சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தாயிப் என்கிற நகரம் இன்றைக்கு அது இஸ்லாமிய பகுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது.
அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய தொலைநோக்கு பார்வை. இவன் இன்னைக்கு குடிப்பான், இவன் இன்னைக்கு விபச்சாரம் பண்ணுவான், இவன் இன்னைக்கு திருடுவான், பொய் சொல்லுவான், கோல் சொல்லுவான், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பான், அல்லாஹ்வை மறுப்பான், சத்தியத்தை எதிர்ப்பான். ஆனா இவன் புள்ள சத்தியத்தை சொல்லுவான். இன்னைக்கு சொல்றான். தாயிப்புல இருந்து சவுதி அரசாங்கத்துல இருந்து உலகம் பூரா குர்ஆன் தமிழாக்கம் பண்ணி இந்தியா பூரா அனுப்புறான். எந்த நாடு எந்த நாட்டினுடைய மொழியில் இருக்கோ அந்த நாட்டின் மொழியில் திருக்குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. காரணம் என்ன? ஒரு தொலைநோக்கு பார்வை. அல்லாஹ்வுடைய ரசூல். இன்னைக்கு இவர்கள் செய்கிற இந்த தீமை நாம் தடுக்க மறந்தால், மறுத்தால், நிராகரித்தால் நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும். தெருவுல உட்கார்ந்து மது அருந்துறத ஒருத்தன் பார்த்தா, ஒரு சின்ன பையன் பார்த்தான்னா இந்த பாவம் சர்வசாதாரணமானது நினைப்பான்ல. இந்த பாவம் என்பது ஒரு சர்வசாதாரணமானது. டீ குடிக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நினைப்பான்ல. இப்படிப்பட்ட குடிகாரர்களிடத்திலிருந்து நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்கணும். குடிக்கிறானே கேடு கட்டவன், இது குடிக்கிறனால ஏற்படுகிற விளைவு என்ன? அந்த விளைவை பற்றி இன்னைக்கு இந்த ஊர்ல இந்த பகுதியில சிந்தித்து பார்த்தார்களா? சிந்திச்சு பார்க்கல. 18 வயசு கல்யாணம் முடிச்சிடறான், 18 வயசு கல்யாணம் முடிக்கிறான். அவன் திருமணம் முடிக்கும் போதே பெரும் குடிகாரன். கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமையாகி இருக்கிற ஒருவனுக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது. ஒரு 25 வயசு வரைக்கும் வாழ்க்கை நடத்துறான், 2-3 குழந்தைய பெற்றெடுக்கிறான். இந்த மதுவினால் ஏற்பட்ட பாதிப்பினால் சொற்ப வயசுல செத்துப்பான். சொற்ப வயசுல செத்து போகிறான். இவன் 25 வயசுல செத்தா அவனுடைய மனைவிக்கு என்ன வயசு ஆகுறது? அது ஒரு 15 வயசு 16 வயசுல கல்யாணம் முடிச்சிருப்பான். அதுக்கு 20 வயசு ஆகுது. அரசாங்கத்தினுடைய சட்ட விதிமுறை பிரகாரமே ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிப்பதற்கான வயசு 18ன்னு சொல்லி இருக்கான். இது அரசு. அல்லாஹ்வுடைய ரசூல் வயது வந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது மார்க்கம். 20 வயதில் ஒரு பெண் 2 குழந்தையோடு விதவையாக்கப்படுகிறார். அந்த பெண்ணுக்கான வடிகால் எங்கே இருக்கிறது? ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவன பல ஆயிரங்களையும் பல லட்சங்களையும் பல நகைகளையும் வரதட்சணையா பெற்றுதான் கல்யாணம் முடிச்சிருப்பான். குமரி பெண்ணாய் இருக்கும் போது கல்யாணம் முடிக்கும் போதே வரதட்சணை ஏராளம் தேவைப்படுகிறது. விதவையாய் இருக்கிற பெண்ணுக்கு, 2 குழந்தையோடு இருக்கிற பெண்ணுக்கு இலவசமா கல்யாணம் நடந்துருமா? மறுவாழ்வு அமைஞ்சிருமா? அமையாது. அந்த பெண் காலமுறை எப்படி இருக்கணும்? அந்த 20 வயசு பெண் விதவையாகவே வாழ்க்கையை நடத்தும். அப்ப அந்த பெண்ணுக்கான வடிகால், அந்த பெண்ணுக்கான ஆண் துணை எதுவுமே கிடையாது. அப்ப அங்க என்ன ஏற்படும்? விபச்சாரம் பெருகும். விபச்சாரம் பெருகும். திருமணம், மறு திருமணமும் முதல் திருமணமும் சிரமம் ஆயிட்டா என்ன பெருகும்? விபச்சாரம் பெருகும். பார்க்கிறவன் தப்பா பார்ப்பான், பேசுறவன் தப்பா பேசுவான். அம்மாடி நம்ம ஊர்ல செய்ய முடியாது, வெளியூர்ல போய் பண்ணிக்கிடுவோம் நினைப்பான். உருவாகும். அப்புறம் கையும் களவுமா ஒருத்த பிடிப்பான், 4 பேர் அடிப்பான், எவனும் கட்ட மாட்டான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த குடிக்கிறனால, மது அருந்துகிற காரணத்தினால சொற்ப வயசில் பிள்ளைகளை அனாதையாக விட்டு மரணித்து போகிறார். என் சமுதாயத்தினுடைய பெண்கள் எல்லாம் விதவைகளாக இருக்கிறார்கள். குமரி பெண்களாக இருக்கிற பெண்கள் சொற்ப வயசுல விதவையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான வடிகால், அதற்கான அடிப்படை இந்த மது. இதை ஒழிக்கணும். இதை ஒழித்தால் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். முஸ்லிம் மகல்லாக்களாக இருக்கிறார்கள். இந்த ஊருக்குள்ள பீடி பிடிக்கிற வாட வராது, சிகரெட் பிடிக்கிற வாட வராது, மதுவின் வாசனை வராது என்கிற அளவுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான்ல, ஐனமா தகூனு யுத்ரிகுமுல்லாஹு மௌத்.
உங்களுக்கு மரணம் வந்தடைந்த தீரும். நாம ஒரு நாள் சாவோம், பிரச்சனை இல்லை, அது நம்ம விட்டு போக போறது கிடையாது. ஒரு நாள் சாவோம். ஒண்ணு நாம இருக்கணும், இல்ல இந்த ஊர்ல குடிகாரங்க இருக்கும். அப்படி பிரச்சாரத்தை முடிவு கட்டணும். ஒண்ணு நல்லவர்கள் வாழணும், தீயவர்கள் மாறணும், அல்லது தீயவர்கள் வாழணும், தீமையை தடுத்த நல்லவர்கள் மாறணும். அப்படி முடிவு கட்டி பிரச்சாரத்துல இறங்கினாதான் நமக்குன்னு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு இடத்த வாங்கிடுவோம், வீடை கட்டிடுவோம், பிள்ளைகள் எல்லாம் வச்சிருப்போம், இதெல்லாம் நல்லா வளரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இந்த கெட்டவங்க வாழ விட மாட்டாங்க. இந்த தப்பு செய்யறவங்க சந்ததிகளை சரியா வளர விட மாட்டாங்க. தவறுகளை பெருக்கிக் கொண்டே இருப்பார்கள். மது போதைகளை மக்களிடத்தில் ஊட்டிக் கொண்டே இருப்பார்கள். அதில் வெட்கம் இல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே வந்து செய்வார்கள். வேட்டியை மடித்துக் கொண்டு ஜட்டியோடு போதையில் ஆடுவார்கள். அப்ப வெட்கம்னா என்ன, மானம்னா என்ன, ரோஷம்னா என்ன என்பதை இவர்களிடத்தில் பதிவு செய்யணும். குடிகாரனாக இருப்பவனுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் இல்ல, நிலைமைக்கு கொண்டு போகணும். அவனை குடிச்சா ஊருக்குள்ள 3 நாளைக்கு வரக்கூடாது, அப்படி சிந்தனையை ஊட்டணும். அவ்வளவு பெரிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்குன்னா நேர்வழி அடைந்த நமக்கு இருக்கு. அதான் எல்லாம் சொல்ற, உங்களை வீணுக்காக நான் படைச்சிருக்கேன்னு நீங்க நினைக்காதீங்க, பெரும்பணி இருக்கு. சும்மா உங்களை படைச்சு உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள்கொடையான நேர்வழிய அப்படி டபக்குன்னு இறக்கி கொடுத்துக்கான சும்மாவா? நேர்வழி எதுக்கு அல்லாஹ் கொடுத்தான்? நேர்வழி உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லாஹ் எதுக்கு கொடுத்திருக்கிறான்? நீ மட்டும் சொர்க்கம் போ அப்படின்னு கொடுத்திருக்கான். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்கிறதுக்கான பணியை மேற்கொள்ளும், அதற்கான இலக்கு மரணம் என்பதை முடிவு செய்து பயணம் செய்தால் இந்த தீமைகளை அழித்தொழிக்கிற ஒரு பெரும் பாவத்தை ஒழிக்கிற நல்ல மக்களாக ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவார்கள் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் வாழுகிற தேசத்தில் நமக்கான உரிமைகளை பெறுவதற்காக, உரிமைகளை காப்பதற்காக இந்தியா முழுவதும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய CAA, NRC, NPR போன்ற சட்டங்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வலுத்துக் கொண்டிருக்கின்றன. அது பெருக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனா அந்த CAA, NRC, NPR அப்படிங்கிற சட்டம் குறித்த விழிப்புணர்வு நமது ஊர் மக்கள்கிட்ட கிடையாது. அதனாலதான் பார்த்தா யாருமே இங்க இருந்து என்ன செய்யல, அது போராட்டத்திற்கான அடிப்படை நோக்கம் கூட யாருக்கும் தெரியல. நமக்கு பக்கத்து ஊர்ல சக்கிமங்கலத்துல போராட்டம் நடக்குது. சக்கிமங்கலத்துல இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடக்குது. இந்த ஊர்ல நாம மைக்கு பிடிச்சு தெரு தெருவா என்ன செஞ்சோம், இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடக்குது, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சோம். ஆனா யாருமே வரல. எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா, நமக்கு மோடியே நேரடியா சத்யா நகர், LKP நகர் பகுதிக்கு வந்து, நீங்க எல்லாம் 1970க்கு முன்னாடியே பிறந்துட்டீங்க, உங்க அத்தாவுடைய ஆவணம், உங்க அத்தாவுடைய அத்தா நன்னா இருக்காருல்ல அவர் ஆவணம், அவருக்கு முன்னாடி இருக்கிற பாட்டம் பூட்டம் எல்லார் ஆவணமும் எங்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டுருச்சு, நீங்க யாரும் போராட தேவையில்லை, சத்யா நகர்ல பூர்வீக குடிகள் தான் நீங்க அப்படின்னு ஏதோ ஒரு NOC வழங்கின மாதிரி எல்லாரும் என்ன செய்யறாங்க, இந்த ஊர்ல மக்கள் பூரா இருக்கிற காட்சியை பாக்குறோம். ஆனா அவன் அப்படி இல்ல. அவன் என்ன செய்யறான், ஏப்ரல் மாசம் வரைக்கும் தான் டைம். தமிழக அரசு என்ன சொல்லல, எடப்பாடி அரசு இது வரைக்கும் என்ன சொல்லல, தமிழகத்துல NPR மக்கள் கணக்கெடுப்பை, மத்திய அரசாங்கம் சொன்ன மக்கள் கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று கேரளா மாதிரி இன்னும் சொல்லல. கேரளா சட்டமன்றத்தில் இன்னைக்கு கூட பினராயி என்ன பேசியிருக்காரு முதலமைச்சர், NPR கேரளாவில் நடக்கல அப்படின்ட்டார், நடக்காதுன்ட்டார். அதே மாதிரி இங்க என்ன செய்யல, எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லை, அவர் அமைதியா இருக்கு. காரணம் ஏப்ரல் வரைக்கும் டைம். ஏப்ரல் வந்துட்டா சத்யா நகர், LKP நகர், இந்திரா, சக்கிமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எல்லா வீடுகளுக்கும் வந்துருவான்.
எடுங்கொப்பை அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்பான். எங்க இருக்கு குடுவான். இல்ல அப்ப போ அகதிக்கு முகாமுக்கு. நீ இங்க உள்ள பிறந்தவன் கிடையாது, நீ அந்நிய நாட்டுல இருந்து இங்க குடியேறி இருக்கேன்னு சொல்லி விரட்டுவதற்கான வழியை செய்வான். அப்ப இந்த போராட்டம் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். அதற்கான பணிகளையும் செய்வதற்கான கடமை நமக்கு இருக்கிறது. அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கூட ஜும்மா முடிஞ்ச உடனே மதுரை தெக்குவாசல் அருகில் இருக்கக்கூடிய முபாரக் பள்ளிவாசல் சார்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. நாளைக்கு கோரிப்பாளையத்தில் 8ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தர்ணா போராட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. நாளை மறுநாள் 9ஆம் தேதி ஓப்லா படித்துறையில NTF இயக்கம் சார்பாக இந்த சட்டம் குறித்த எதிர்ப்பு போராட்ட பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கான வழி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப டெய்லி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி சொல்லி மாசத்துல 30 நாட்களும் இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது, உரிமையை காப்பதற்காக. ஆனா இங்க மட்டும் எல்லாரும் ஆவணம் வாங்கி ரெடியா வச்சிருக்க மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் காப்பாத்தும். அப்ப இந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை கூறி என்னுடைய 2வது உரையை நிறைவு செய்கிறேன். வாகரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.